ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சீஸ் கேக் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பட்டர் பிஸ்கட் எடுத்து நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுங்க. அதுக்கு பிறகு 80 கிராம் பட்டரை வந்து நல்லா அதோட கலந்து செட் பண்ணி எதில் பேக் பண்ண போகிறோமோ அந்த டின்னில் செட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு 500 கிராம் சீஸ் க்ரீமை பிளெண்ட் பண்ணுங்க. இந்த கேப்பில் என்ன செய்யலாம், நம்ம ஏற்கனவே ஃபிட் பண்ண டின்னை வந்து 160°C அவனில் வந்து 10 நிமிஷம் பேக் பண்ண விடுங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம், ஃப்ரெஷ் க்ரீம் வந்து பீட் பண்ணது தானே, அதோட வந்து 200 கிராம் பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணி கொள்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈமியாக பிளெண்ட் பண்ணுறோம். அதாவது பீட் பண்ணுறோம். பீட் பண்ணிவிட்டு அதோட 2 பெரிய சைஸ் வந்து முட்டை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு என்ன செய்கிறோம், 300 மில்லிலிட்டர் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து அதோட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு 50 கிராம் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து அதோட சேர்த்து நல்லா வந்து ஒருக்கா பீட் பண்ணி எடுத்தால் சரி, ஓகே டன். அந்த டின் ஏற்கனவே வச்சமே அவனுக்குள்ளே அதை எடுத்து பேக் பண்ண போகிறோமோ அதுக்குள்ளே கொட்டி அவனை வந்து 180°C வந்து 45 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தா சீஸ் கேக் ரெடி. சீஸ் கேக் வந்து மெல்ட் ஆகி வருது. வாவ், சூப்பர். இப்போ ஓகே ஆண்டு செக் பண்ணுறதுக்கு குத்தி பாருங்க. ஓகே ஆகிட்டு. இப்போ ஆறிட்டு கட் பண்ண போகிறோம். செம்ம ஜம்மியாக இருக்கு. வாவ், சூப்பர். கட் பண்ணுறோம். 1 பீஸ் எடுக்க போகிறோம். சீஸ் கேக் செம்ம டேஸ்டியாக இருக்க போகுது. பாப்போம், சாப்பிட்டு பாப்போம் எப்படி இருக்கண்டு. ஓகே டன். எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் கீழே நல்ல மொறுமொரண்டு மேலே மெல்ட் ஆகி அப்படி கரையுது. வாவ், சூப்பர் டேஸ்ட். சீஸ் கேக் யாருக்கெல்லாம் பிடிக்கும் மாட்டார்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஈத்தான் செய்ய போகிறண்டாங்களும் சொல்லுங்கள்.